வணக்கம் நேர்களே, மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். மயிலாடுதுறையில் சிறுத்தை தேடல், மர்மம், சவால் இதனை பற்றிய ஒரு சிறப்பு கண்ணோட்டத்தை பார்ப்போம். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த 6 நாட்களாக சுற்றித் திரியும் சிறுத்தையின் தோற்றம் அப்பகுதி மக்களிடையே கலக்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வனத்துறையினர் தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் தீவிரமாக உள்ளனர். இந்த சம்பவம் சிறுத்தைகள், அவற்றின் வாழ்விடம் மற்றும் மனிதர்களுடனான உறவு ஆகியவை குறித்த பல்வேறு கேள்விகளை எழுப்பியுள்ளது. மயிலாடுதுறை அருகே உள்ள செம்மங்குளம் பகுதியில் கடந்த 6ஆம் தேதி மாலை சிறுத்தை ஒன்று சிசிடிவி கேமராவில் பதிவானதே இந்த சம்பவத்தின் தொடக்கம். அதனைத் தொடர்ந்து அருகிலுள்ள கிராமங்களிலும் சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளன. சிறுத்தை எங்கிருந்து மயிலாடுதுறைக்கு வந்தது என்பது தற்போது வரை மர்மமாகவே உள்ளது. காடுகளில் இருந்து இடம்பெயர்ந்ததா? ஒரு கருத்து, அருகில் உள்ள காடுகளில் இருந்து வாழ்விட இழப்பு அல்லது இறை தட்டுப்பாடு போன்ற காரணங்களால் சிறுத்தை இடம்பெயர்ந்து மயிலாடுதுறைக்கு வந்திருக்கலாம் என்பதாகும். மனிதர்களின் தொடர்ச்சியான ஆக்கிரமிப்புகள் காடுகளை சுருக்கி வருவதால் விலங்குகள் புதிய வாழ்விடங்களை தேடி இடம்பெயர்வது அதிகரித்து வருகிறது. ரயில் மூலம் வந்ததா? இன்னொரு கருத்து மிகவும் வித்தியாசமானது. மைசூரில் இருந்து மயிலாடுதுறைக்கு வரும் ரயிலில் சிறுத்தை தவறி இறங்கி இருக்கலாம் என்ற சாத்தியமும் பரிசீலிக்கப்பட்டு வருகிறது. ரயில்வே பெட்டிகளில் சில சமயங்களில் பூனைகள் போன்ற சிறிய விலங்குகள் புகுந்து கொள்வதுண்டு. அதுபோலவே சிறுத்தை ஏதேனும் காரணத்தால் ரயில் பெட்டியில் ஏறி மயிலாடுதுறைக்கு வந்திருக்கலாம் என்ற சாத்தியக்கூறுகள் ஆராயப்பட்டு வருகின்றன. ஆதாரங்கள் மற்றும் சிறுத்தையின் நடவடிக்கைகளை வைத்து இது எந்த அளவுக்கு நம்பகத்தகுந்தது என்பதை வனத்துறையினர் ஆய்வு செய்து வருகின்றனர். வனத்துறையின் தேடுதல் பணிகள். சிறுத்தையை பாதுகாப்பாக பிடித்து மீண்டும் காட்டுக்கு அனுப்பும் நோக்கில் வனத்துறையினர் தீவிர தேடுதல் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். 100க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் கொண்ட குழு சிறுத்தை நடமாட்டம் இருப்பதாக சந்தேகிக்கப்படும் பகுதிகளில் தேடுதல் நடத்தி வருகின்றனர். பொறி வைத்து பிடிக்கும் முயற்சி பயன்படுத்தப்பட்டு வருகிறது. வனத்துறையின் நடவடிக்கைகள். மயக்க ஊசி, சிறுத்தையை மயக்க மருந்து செலுத்தி பிடிக்கும் முயற்சியும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு மருத்துவ வல்லுநர்களின் உதவியுடன் சிறப்பு பயிற்சி பெற்ற வனத்துறையினர் தேவை. கண்காணிப்பு கேமராக்கள். சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிப்பதற்காக காடுகள் மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளன. மக்களின் அச்சம் மற்றும் பாதுகாப்பு. மயிலாடுதுறை மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் சிறுத்தையின் நடமாட்டம் காரணமாக மக்கள் அச்சத்தில் உள்ளனர். குழந்தைகள், வயதானவர்கள் வெளியே செல்வதை தவிர்க்கின்றனர். இதுபோன்ற சூழ்நிலைகளில் மக்கள் எவ்வாறு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்பது குறித்த சில குறிப்புகள். வனத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கடைபிடிக்க வேண்டும். சிறுத்தையை காண நேரிட்டால் அமைதியாக இருந்து விலங்கை நெருங்காமல் இருப்பது அவசியம். உடனடியாக வனத்துறையினருக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். சர்ச்சைகளும் விமர்சனங்களும். சிறுத்தையை பிடிப்பதில் வனத்துறையினர் போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும், சிறுத்தையை கையாள்வதில் தாமதம் ஏற்படுத்துவதால் அதன் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் சில தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர். வனவிலங்கு ஆர்வலர்கள், சூழலியல் ஆர்வலர்கள் சிறுத்தையை பிடிக்கும் முயற்சியில் மயக்க மருந்து பயன்படுத்துவது போன்ற நடவடிக்கைகளால் சிறுத்தை பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என வலியுறுத்தியுள்ளனர். சிறுத்தை பாதுகாப்பு. சிறுத்தைகள் இந்திய வனப்பகுதிகளில் காணப்படும் அழிய பழங்குடி இன விலங்குகள் ஆகும். இவற்றை வேட்டையாடுவது சட்டப்படி தண்டனைக்குரிய குற்றம். மயிலாடுதுறை சம்பவம் சிறுத்தைகள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளையும் அவற்றின் வாழ்விடங்களை பாதுகாப்பதின் அவசியத்தையும் பறைசாற்றுகிறது. வாழ்விட பாதுகாப்பு. காடுகள் அழிப்பு மற்றும் மனிதர்களின் ஆக்கிரமிப்புகள் காரணமாக சிறுத்தைகளின் இயற்கையான வாழ்விடங்கள் பாதிக்கப்பட்டு வருகின்றன. வனவிலங்குகளின் வாழ்விடங்களை பாதுகாப்பதற்கான நடவடிக்கைகள் அவசியம். மனித விலங்கு மோதல்கள் தவிர்த்தல். மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் இடையே ஏற்படும் மோதல்களை தவிர்க்க மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். காட்டு பகுதிகளுக்கு செல்லும் போது கவனமாக செல்ல வேண்டும். நமது இந்த காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள், அண்மை செய்திகள் அனைத்தையும் மயிலாடுதுறை டால்க் இணையதளத்தில் உடனுக்குடன் அறியலாம். உங்கள் ஆதரவை லைக், கமெண்ட், ஷேர் செய்து தொடரலாம். நன்றி, வணக்கம்.